இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து நம்ம இப்போ இருக்க இந்த வேர்ல்டு வந்து செமிகண்டக்டர் இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ வந்து டெக்னாலஜி, இவி வெஹிக்கல் ஆரம்பிச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஆரம்பிச்சு, ஐஓடி சிஸ்டம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆரம்பிச்சு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நீட் ஹெல்ப் ஆஃப் செமிகண்டக்டர். அதால இந்தியன் கவர்மெண்ட் 1200 கோடிக்கு அடுத்து செமிகண்டக்டர் ஃபேக்டரியை பெருசா டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அவங்க ஃபண்டு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த காரணத்தால செமிகண்டக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்த இன்வெஸ்டர் எல்லாருமே ஜாலி ஆயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு நிறைய இன்வெஸ்டர் வந்து செமிகண்டக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு 3 தரமான ஸ்டாக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செமிகண்டக்டர்ல இவங்க தான் இந்தியாவில் மேஜரான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 4 நாளில் 40% ஏறி போச்சு. இது நியூஸ் நான் முன்னாடியே கொடுக்கணும்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் சில ஒர்க்கால் என்னால் வந்து அதை பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து டீட்டெயில்டாக அதை பற்றி ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கம்பெனி உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்பெனி எடுத்தால் நம்ம ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படின்னு வரும்போது மார்க்கெட் கேபிட்டலை கண்டிப்பாக கவனிப்போம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடிக்கு மேலே இருந்தால் இட்ஸ் பெட்டர் டு இன்வெஸ்ட். ஸோ அது இருக்குது. அதே மாதிரி டெபிட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 1 வேல்யூவோட கீழே இருந்தால் அதுவும் இருக்குது. ஸோ ஓவரால் பிக்சர் பார்க்கும்போது இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலி வெரி குட். ஸோ அவங்களோட 1 இயரோட ரேலி பாருங்களேன், 125லேருந்து 279 கிட்டத்தட்ட 100% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ யாரெல்லாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ செம்ம ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. ஏன்னா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணதால. இங்கே பாருங்களேன், ஸோ நான் சொல்கிறது 1165லேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 260. ஸோ இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா 6%ன்றது மேலே ஏறிட்டே இருந்தது. அண்ட் இதோட குவார்ட்டர் நீங்கள் பார்க்கும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ நல்லாவே வந்து ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒதுக்கியிருக்க ஃபண்டு டெஃபினட்டாக அடுத்த குவார்ட்டருக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒன்றும் கிடையாது, உற்பத்தி அதிகமாகனா ப்ராடக்ட் அதிகமாகும், ப்ராடக்ட் அதிகமானா கண்டிப்பாக அதோட சேல்ஸ் அதிகமாகும், சேல்ஸ் அதிகமானா ஷேர் வந்து விற்கும். ஸோ இதுதான் கான்செப்ட், ஷேர் வேல்யூ வந்து ஏறும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு கம்பெனி. நெக்ஸ்ட் வந்து டைசன் டெக்னாலஜி. இந்த கம்பெனி நான் சொன்னோம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் முன்னாடி ஜஸ்ட் 2000 இருந்தது, இப்போது 18,000. கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றதை நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன், கூகுளில் காட்டுறேன். சரிங்களா? ரொம்ப நல்ல கம்பெனி. ரொம்ப நாளாக இது நிறைய பேர்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன், சொல்லிகிட்டே இருந்தேன். நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ 1 செகண்ட், சம்டைம்ஸ் இப்படி ஆகும். எஸ், ஸோ இப்போ பாருங்களேன், மேக்ஸிமம் கொடுக்குறேன். ஸோ இன்வெஸ்ட் பண்ண காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்ன்றது ஆயிருக்குன்னு பாருங்களேன். 2017 இதோட வேல்யூ வந்து ஜஸ்ட் 0.26 ருபீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 18,000. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு ஏறி இருக்குது. ஸோ அந்த டைமே எல்லாருமே வந்து செமிகண்டக்டர் டெவலப் ஆகும்னு நினச்சி வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கு சக்க போட்டிருக்கோம். ஸோ வெரி எக்ஸலன்ட் ஸ்டாக், ரொம்பவே நல்ல ஸ்டாக். ஸோ இதை வந்து நீங்களும் வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. ஆனால் இப்போது ரொம்ப ஹை வேல்யூட்டில் இருக்குது. மேபி வந்து அவங்க வந்து போனஸ் ஆர் டிவிடெண்ட் எனிதிங் எல்ஸ் அவங்க பண்ணணும், சாரி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இதோட ப்ரைஸ் கம்மியாகும். அப்போ வேணால் இதில் மேபி நம்ம முடிஞ்சால் என்ட்ரி கொடுக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை வேல்யூவில் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் அதே மாதிரி தான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 3000 இருந்த கம்பெனி 7000. ஸோ இவங்களும் 100% வரைக்கும் பயங்கரமாக இருக்காங்க இந்த வருஷத்தில். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, செமிகண்டக்டர் இல்லாமல் இப்போ எதுவுமே இருக்க போகிறது இல்லை. அது உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 2010லேருந்தே செமிகண்டக்டரோட இம்பாக்ட் எவ்வளோ என்று தெரிஞ்சது. முன்னாடி சைனா வந்து பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எப்போ வந்து யூஎஸ் வந்து சைனா கிட்ட இருந்து வாங்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணதால ஸோ இந்தியா சைடு அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த காரணத்தால் செமிகண்டக்டர் வேல்யூ வந்து பயங்கரமாக ஏறிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் செமிகண்டக்டர் ஸ்டாக்கை பற்றி எதனா புரிதல் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நல்லபடியாக வந்து அடுத்த ரெவல்யூஷன் தட் இண்டஸ்ட்ரி செமிகண்டக்டர் 2.0க்கு என்னென்ன ஸ்டாக்லாம் இன்னும் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கள் கமெண்டில். இன்னொன்று நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள், எதுவுமே ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்கறது இல்லை. ஏன்னா நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஸோ உங்களுக்கு தோணுச்சுன்னா யூ கேன் ஏபிள் டு டூ இட். தேங்க்யூ.